Hello students, in the class solve the homogeneous equation by Gauss elimination method பார்க்க போறோம். Last class system of linear equations இங்க homogeneous equations solve பண்ண போறோம். homogeneous equation அப்படினு சொன்னா ஈக்குவல்க்கு அப்புறம் எல்லாமே ஜீரோவா தான் இருக்கும். 3x plus 2y plus 7z equal to 0, 4x minus 3y minus 2z equal to 0, 5x plus 9y plus 23z equal to 0. The augmented matrix A எப்போது நம்ம B ன்னு சொல்லுவோம். எல்லாமே ஈக்குவலுக்கு அப்புறம் 0 இருக்கிறதுனால நம்ம இதை let us consider O. Augmented matrix A O. First equation எப்படி கன்வெர்ட் பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் ஓவா 3 2 7 0. Second equation 4 minus 3 minus 2 0. Third equation 5 9 23 0. First row first element 1 இல்ல. So R2 gives R2 minus R1. R2 லேருந்து R1 மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணா செகண்ட் ரோல 1ங்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் கிடைச்சிரும். And then interchange R1 and R2. R1 and R2 ஐ interchange பண்ணிடலாம். Next second row first element 0 ஆகணும். So R2 gives R2 minus 3R1. R1 ஃபுல்லா 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு R2 ல இருந்து மைனஸ் பண்ணு. மைனஸ் பண்ணா 0 17 34 0ங்கிற ஒரு ரோ கிடைச்சிருச்சு. தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5 ன்னு இருக்கு. ஸோ R3 gives R3 minus 5R1. R1 ஃபுல்லா 5 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு R3 ல இருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா 0 34 68 0ன்னு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ரோ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. செகண்ட் ரோல 17 ஆல டிவைட் பண்ணிடலாம். காமன் டேர்ம் 17 ஆல டிவைட் பண்ணா 1 2. தேர்ட் ரோ 34 ஆல டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணா 1 2. எக்லான் ஃபார்ம் வேணும்னா இந்த எலிமெண்ட்டும் 0 ஆகணும். ஒரே பாசிபிலிட்டி R3 gives R2 minus R3. R3 ல இருந்து R2 மைனஸ் பண்ணா 0 0 0 0. Then rank of AO, number of non-zero rows for AO 1 2. AO ஓட rank 2. லாஸ்ட் காலத்தை ஸ்கிப் பண்ணிட்டு A ஓட ரேங்க் பார்த்தீங்கன்னா அதுவும் 2 தான். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2. ரேங்க் ஆஃப் AO ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு 2 லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துருச்சு. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது ரெண்டு ரேங்க் ஈக்குவலாக வந்து லெஸ் தென் 3 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லியிருப்போம். இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸுக்கு என்ன சொல்லணும்னா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் எஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லணும். நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். தேர்ட் ரோவை எடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ் மைனஸ் 5 மைனஸ் 9z தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸ் டேர்ம் வராது. y plus 2z equal to 0. மூணு வேரியபிள் இருக்கு. ஆனா இங்க ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்கு. ஒரு வேரியபிளுக்கு நம்ம பேர் கொடுக்கலாம். y க்கு வேணாலும் கொடுக்கலாம், z வேணாலும் கொடுக்கலாம். put z equal to t where t belongs to any real number. z க்கு t கொடுத்தா செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா y is plus 2t is equal to 0, then y is equal to minus 2t. y வேல்யூ minus 2t ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொடுக்கிறோம். y க்கு minus 2t, z க்கு t சப்ஸ்டிட்யூட் பண்ணி x ஓட வேல்யூ minus t ன்னு கன்சிடர் பண்ணிடலாம். Therefore the solution is x is equal to minus 1, y is equal to minus 2t, z is equal to t where t belongs to any real number. Next question. Augmented matrix
2 3 minus 1 0, 1 minus 1 minus 2 0, 3 1 3 0. Interchange R1 and R2. R1 R2 gives R2 minus 2 R1. We get the row 0 5 3 0. R3 gives R3 minus 3 R1. 0 4 9 0. Echelon form வேணும்னா இந்த 4ங்கிற எலமெண்ட் 0 மாறணும். ஒரே பாசிபிலிட்டி R3 gives 5 R3 minus 4 R2. R2 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க, R3 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க. So 5 R3 minus 4 R2, the result 0 0 33 0. So number of non-zero rows 1 2 3. Therefore rank of AO 3. Last column skip பண்ணீங்கன்னா rank of A which equal to 3. Rank of AO equal to rank of A equal to 3 equal to number of unknowns. Therefore the system is consistent and has unique solution. In other words, and has trivial solutions. Trivial solution means x is equal to 0, y is equal to 0, z is equal to 0. Determine the values of lambda for which the following system of given equations has unique solution. Question la trivial solution kuda kekkalam. Non-trivial solutions. Given equations, augmented matrix, R2 interchanges R3 for simplification. Then R2 gives R2 minus 2 R1. R3 gives R3 minus 4 R1. Next, in the element 0 ஆகணும். Only possibility R3 gives R3 minus R2. R3 ல R2 minus பண்றப்ப இது sign change ஆகி 0 ஆகும். இது plus 4 ஆகும். minus பண்றப்ப lambda minus 8 equal to 0. இப்போ ரெண்டு கேஸ் அரைஸ் ஆகுது. lambda minus 8 not equal to 0 இருக்கலாம், or lambda minus 8 equal to 0 இருக்கலாம். Case 1, if lambda minus 8 not equal to 0, that means lambda not equal to 8. இது 0 இல்லைன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அப்போ rank of AOவும் 3, rank of Aயும் 3. Therefore the system is consistent and has unique solution or trivial solution. If lambda minus 8 equal to 0, rank of AO 2, rank of A 2, the system is consistent and has non-trivial solutions. Next sum. By using Gaussian elimination method, balance the chemical reaction equation which is given. Let x1, x2, x3, x4 be positive integers such that இதோட x1ங்கிற term சேர்த்துக்கலாம், செகண்டோட x2, left hand side x1, x2, right hand side x3, x4. The number of carbon atoms on left hand side should be equal to number of carbon atoms of the
right hand side of first equation. So number of carbon atoms 2x1, that is equal to 1x4. 2x1 equal to x4, that implies 2x1 minus x4 equal to 0. Similarly, considering hydrogen and oxygen atoms, we get the following equations. Hence, we get 3 equations to solve. 2, 3 and 4. Variables are 4, equations are 3. Augmented matrix AO. R1 interchanges R3. Next, R2 interchanges R3. Then R3 gives 3R3 minus 2R2. Rank of AO 3, rank of A equal to 3, less than number of unknowns. Rank of A equal to rank of AO equal to 3, less than number of unknowns 4. Therefore, the system has non-trivial solution. 3 equation convert பண்ணிடலாம். Non-trivial solution ங்கிறப்போ ஒரு வேரியபிளுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். Let x4 is equal to t. ஒரு ஈக்குவேஷனுக்கு பேர் கொடுத்துட்டு x2 value, x3 value, x1 value. So we got the result for x1, x2, x3 and x4. x1, x2, x3, 4 ங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர். டினாமினேட்டர்ல பெரிய நம்பர் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 4 னு இருக்கு. அப்ப t யோட வேல்யூ 4 கொடுத்தீங்கன்னா இது கேன்சல் ஆகும். சோ choose t is equal to 4. கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கிற நம்பரை நம்ம செலக்ட் பண்ணனும். Put t is equal to 4. We get x1 value, x2 value, x3 value, x4 value as 2, 7, 6, 4. The x1, x2, x3, x4 ஓட வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் we got. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த எக்ஸசைஸோட எக்ஸாமில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.